இன்னைக்கு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இது ரெண்டையுமே நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்ம சில விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாங்க இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சில வீடியோக்களை செய்வாங்க. அந்த வீடியோஸ் தான் நமக்கு அந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே வரும். இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் செய்வாங்க. அதே மாதிரி சில பேர், அதாவது இந்த கிரிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிரிஞ்சு தனமாக சில விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த பிக் பாஸ் சீசனில் திவாகர் அப்படின்னு ஒருத்தர் போயிருக்கார் இல்லையா, அவர் கூட கிரிஞ்சி வீடியோ பண்ணி தான் பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சதா நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேவையில்லாத வீடியோ செஞ்சு எப்படியாவது அவங்க ஒரு செலிபிரிட்டியாக மாறணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இப்படியான வீடியோஸை செஞ்சிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஒருத்தர் வீடியோ செஞ்சிருக்காரு. அதுவும் அந்த எந்த மாதிரியான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதாபியமான மற்ற வீடியோ தாங்க அவர் செஞ்சிருக்காரு. நான் சொல்ற இந்த செலிபிரிட்டி மலேசியாவை சேர்ந்தவர். மலேசியாவை சேர்ந்த 23 வயது இளைஞர் தான் இந்த வீடியோவை செஞ்சிருக்காரு. இதுக்காக அவருக்கு நீதிமன்றம் இலங்கை மதிப்பில் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதமும் விதிச்சிருக்காங்க. ஸோ இப்படி 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிற அளவுக்கு அவர் என்ன வீடியோ செஞ்சாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். மலேசியாவில் ஒரு இளைஞர் இருக்காரு. அவருடைய பேர் டாங்ஸி லூக். இவர் சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோவை செஞ்சிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் துண்டுகள் இருக்கு இல்லையா, அதாங்க நாம சிக்கன் சாப்பிடுவோம்ல, சிக்கன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எலும்பு மிஞ்சும். அந்த எலும்பை நம்ம நாய்க்கு தானே போடுவோம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை வாங்கி சிக்கனில் இருக்க சதை பகுதியை சாப்பிட்டு எலும்பு துண்டு இருக்கு இல்லையா, அதை சாப்பாட்டில் வச்சு, அதாங்க சோத்தில் வச்சுட்டு அந்த சோற்றை கொண்டு போயிட்டு ஒரு முதியவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அதையும் பார்த்தீங்கன்னா இவர் தனியாக செய்யலை, இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை சேர்த்து தான் இந்த வீடியோவை செஞ்சிருக்காரு. நாம எல்லாம் சில நேரத்தில் பிச்சைக்காரங்களை பார்த்தா காசு போடுவோம், இல்லைன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள கடந்து போவோம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கன் எலும்புகள் இருக்கு இல்லையா, அந்த எலும்பை ஒரு சோற்றில் கலந்து அந்த சோற்றை அவர் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறமா இந்த வீடியோவை அவர் சோஷியல் மீடியாவில் போடும்போது இந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேச ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சாப்பாடு கொடுத்தாருல அந்த முதியவர், அவரும் தான் ரொம்ப அவமானப்பட்டதா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா இந்த வீடியோ குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் போகுது. அப்போ இந்த 23 வயசு இளைஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சும்மா ஃபன்னா தான் இந்த வீடியோ பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நீதிபதி, நீங்க செஞ்சது ஃபன்னோ தானமோ இல்லை, மற்றவங்களுடைய வறுமையில் விளையாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு இலங்கை மதிப்பில் 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காரு. இல்லைன்னா 4 மாச சிறை தண்டனையும் விதிச்சிருக்காரு. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா அந்த இளைஞர் 30 லட்சம் ரூபாவையும் கட்டிட்டு வெளியே வந்திருக்காரா. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஏதாவது பண்ணி ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு மனிதாபியமான மற்ற நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷியரனுடன். நன்றி, வணக்கம்.